குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்தமே ஸ்ரீ குருவே நமக. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம சிகரத்தை நோக்கி சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நவ கிரகங்களுடைய நட்பு, ஆட்சி, உச்சம், பகை, நீச வீடுகளை பத்தி பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு 12 ராசிகளிலுமே எந்தெந்த கிரகங்களுக்கு எந்தெந்த வீடுகள் உச்ச வீடுகள், எந்தெந்த வீடுகள் ஆட்சி வீடுகள், எந்தெந்த வீடுகள் பகை, எந்தெந்த வீடுகளில் நீசமடைகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ மேச ராசியில் மேச ராசியில் நட்பு யாருக்கு அப்படின்னா சுக்கிரனுக்கும் புதனுக்கும் நட்பு வீடுங்க. யாருடைய ஆட்சி வீடு அப்படின்னா செவ்வாயுடைய ஆட்சி வீடு மேசராசி. சுக்கிரனுக்கும் புதனுக்கும் நட்பு வீடு. சூரியனுக்கு அது உச்சம் பெற வீடுங்க. மேசராசி சூரியனுடைய உச்ச வீடுங்க. அங்கதான் சனி நீசமாகிறாரு. சனியோட நீச வீடா மேசராசி இருக்கு. சரி, இது யாரு பகை அப்படின்னா சந்திரன், குரு, ராகு, கேதுகள் மேசராசியில பகை கிரகமா செயல்படுவார். அடுத்து ரிஷபராசி. ரிஷபத்துல நட்பு கிரகம் அப்படின்னம்னா செவ்வாய், சனி, புதன், குரு. ரிஷபராசியில அந்த ராசிக்கு நட்பு கிரகம்ன்றது நட்பு கிரகம்ங்கிறது செவ்வாய், சனி, புதன், குரு. இங்க யாரு ஆட்சி செய்வோம் அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி செய்கிறார். அவருடைய வீடு இது ரிஷபம். இங்க யாரு உச்சம் பெறா அப்படின்னா சந்திரன் இங்க உச்சம் பெறாருங்க. இந்த ரிஷபராசியில் ராகு கேது நீசமாகுது. சரி, யாருதான் இந்த ரிஷபராசிக்கு பகை கிரகம் அப்படின்னா சூரியன் பகையா இருக்காருங்க. சரி, அடுத்து மிதுனம். மிதுன ராசிக்கு நட்புன்னு எடுத்துக்கிட்டோம்னா சந்திரன், சனி, சுக்கிரன், குரு, செவ்வாய், ராகு, கேதுகள். இவங்கெல்லாம் மிதுன ராசிக்கு நட்புங்க. மிதுன ராசி வீடு நட்பு வீடுங்க. எங்க யார் இந்த வீட்டில் மிதுனத்துல ஆட்சி செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் ஆட்சி செய்வாருங்க. இந்த மிதுன ராசி யாருக்கு பகை அப்படின்னா சூரியனுக்கு பகை விடுங்க. சரி, அடுத்த ராசி கடகம். கடகத்துக்கு நட்பு அப்படின்னா கடகராசியில எந்தெந்த கிரகங்களுக்கு நட்பு வீடு அப்படின்னா புதனுக்கு கடகராசி நட்புங்க. இங்கதான் சந்திரன் தன்னுடைய ஆட்சி வீடா வச்சிருக்காரு, ஆட்சி செய்யும் இடம். குரு இங்க உச்சமாகிறார். கடகராசியில் குரு உச்சமாகிறார். செவ்வாய் கடகத்துல நீசமாகிறார். சரி, யார் யார் தான் பகை அப்படின்னு பார்த்தா சூரியன், சுக்கிரன், ராகு, கேதுக்கள், அத்தோட சனிங்க. இவங்களுக்கெல்லாம் கடகராசி பகை வீடுங்க. சரி, அடுத்து சிம்மராசி. சிம்ம ராசிக்கு எந்த கிரகத்துக்கு நட்பு அப்படின்னா குரு சிம்ம ராசிக்கு நட்புங்க. இங்க சூரியன் ஆட்சி செய்யறாரு. சிம்ம ராசிக்கு நட்பு கிரகம் குருங்க. குருவுக்கு நட்பு வீடு. சூரியனுக்கு ஆட்சி வீடா இருக்கு. பகை யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சனி, சுக்கிரன், செவ்வாய், புதன், ராகு, கேதுகள், அத்தோட சேர்த்து சந்திரனுக்கு சிம்ம ராசி பகை வீடா இருக்குங்க. அடுத்து கன்னிராசி. கன்னிராசிக்கு எந்த கிரகங்களுக்கு நட்பு வீடா இருக்கும்னா கன்னிராசி சந்திரன், ராகு, கேதுகளுக்கு சந்திரன், ராகு, கேதுக்கள், செவ்வாய், குரு, சனி, இவங்களுக்கெல்லாம் கன்னிராசி நட்பு வீடுங்க. சரி, யாருடைய ஆட்சி வீடு அப்படின்னா புதனுடைய ஆட்சி வீடு. அதுபோல புதன் இங்க உச்சமும் இங்கதான் ஆகுறாரு. இங்க யார் நீசம் ஆகுறா அப்படின்னா சுக்கிரன் நீசம் ஆகுறாரு. எந்த கன்னிராசி எந்த கிரகத்துக்கு பகை அப்படின்னு பார்த்தோம்னா சூரியனுக்கு கன்னிராசி பகை வீடு. சரி, அடுத்து துலாம். துலாம் ராசிக்கு எந்தெந்த கிரகங்களுக்கு நட்பு வீடு அப்படின்னா புதன், குரு, செவ்வாய், ராகு, கேதுகளுக்கு நட்பு வீடுங்க துலா ராசி. இங்க யார் ஆட்சி செய்யறா அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி செய்யறாரு. சனி இங்க உச்சமாகிறாரு. சூரியன் இங்க நீசம் அடைகிறாரு. சரி, இந்த துலா ராசி யாருக்கு பகை வீடு அப்படின்னு பார்த்தா சந்திரனுக்கு பகை வீடுங்க. விருச்சக ராசி வீடு எந்த கிரகத்துக்கு நட்பு வீடு அப்படின்னா புதனுக்கும் சுக்கிரனுக்கும் நட்பு வீடுங்க. சரி, இங்க யார் ஆட்சி செய்யறா அப்படின்னு பார்த்தா செவ்வாய் ஆட்சி செய்யறார். உச்சம் இங்க ராகு கேதுகள் விருச்சகத்துல தான் உச்சமாகறாங்க. சந்திரன் விருச்சக ராசியில நீசமாகிறார். பகை சூரியன், குரு, சனி. விருச்சக ராசி வீடு எந்த கிரகங்களுக்கு பகையா இருக்குன்னா சூரியன், குரு, சனி, இவங்களுக்கு பகை வீடுகளா இருக்கு. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசிக்கு தனுசு ராசியில சூரியன், சுக்கிரன், சனி, ராகு, கேதுகள் மற்றும் புதன், சந்திரன்லாம் நட்பு வீடுகளா இருக்குங்க. இந்த கிரகங்களுக்கு நட்பு வீடுகளா இருக்கு தனுசு ராசி. இங்க குரு ஆட்சி செய்யறாரு. பகை செவ்வாய்ங்க. தனுசுல யாருக்கு பகை கிரகம் பகை வீடுனா
செவ்வாய்க்கு பகை வீடுங்க. சரி, அடுத்து வந்து மகரம். மகர ராசியில் புதன் சுக்கிரன் ராகு கேதுகளுக்கு வந்து நட்பு வீடா இருக்கு. சரி, இங்க யாரு ஆட்சி செய்யறா அப்படின்னா சனி ஆட்சி செய்யறாரு. சனியுடைய ஆட்சி வீடு. இங்க யாரு உச்சம் பெறா அப்படின்னா செவ்வாய் உச்சம் பெறாரு. அது போல குரு இங்கு நீசம் அடைகிறாரு. சரி, யாருக்கு பகை? சூரியனுக்கும் சந்திரனுக்கும் பகை வீடா இருக்கு. சரி, அடுத்து வந்து கும்பம். கும்ப ராசியில வந்து எந்த கிரகங்களுக்கு நட்பு வீடு அப்படின்னு பார்த்தோம்னா சூரியன், புதன், சுக்கிரன், குரு, இந்த 4 கிரகங்களுக்கும் கும்பராசி நட்பு வீடுங்க. சரி, ஆட்சி யார் செய்யறா அப்படின்னு பார்த்தா இங்கேயும் சனி தான் ஆட்சி செய்யறாரு. கும்பராசி யாருக்கு பகையா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சந்திரன், செவ்வாய், ராகு கேதுகளுக்கு பகை வீடா இருக்குங்க. அடுத்து 12ஆம் ராசியான ராசி மீன ராசி. மீன ராசிக்கு வந்து நட்பு வீடு அப்படின்னு பார்த்தா எந்தெந்த கிரகங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ராகு கேதுக்கள், சனி, சந்திரன், சூரியன், இந்த கிரகங்களுக்கு மீன ராசி வந்து நட்பு வீடுங்க. சரி, இங்க யார் ஆட்சி செய்யறா அப்படின்னு பார்த்தோம்னா குரு. இங்க யாரு உச்சம் பெறா அப்படின்னு பார்த்தா சுக்கிரன் வந்து இங்க உச்சமாகிறாருங்க மீன ராசியில். சரி, யாரு நீசம் பெறுகிறார் அப்படின்னா புதன் வந்து இங்க நீசமாகிறார். இந்த வீடு யாருக்கு பகை அப்படின்னு பார்த்தா செவ்வாய்க்கு வந்து மீன ராசி பகை வீடுங்க. இப்ப நாம இதுவரை பார்த்தது வந்து 12 வீடுகளும் 9 கிரகங்களுக்கு எந்தெந்த கிரகங்களுக்கு நட்பு, பகை, ஆட்சி, உச்சம், நீசம் அப்படிங்கிறத பார்த்தோம். மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.